புகாரியுடைய பாடத்தில் நாங்கள் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் சென்ற வாரம் இந்த சொத்துக்கள் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் என்பது பற்றி நாங்கள் பார்த்தோம். இந்த வாரம் அதாவது நாங்கள் இறுதியாக பார்த்தது 6441வது இலக்கம் 6441வது இலக்கம். இந்த வாரம் 6442வது இலக்கத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இமாம் புகாரி அவர்கள் அதிலே தலைப்பெற்றிருக்கிறார்கள். அதற்கு முன்னால் நான் ஏற்கனவே நம்ம சொன்னோம், இதை நாங்கள் சஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபுர் ரிகாக் என்கின்ற பகுதி தமிழும் அரபும் சேர்ந்த மாதிரியாக 186 ஹதீஸ்கள் அடங்கிய அந்த தனி புத்தகமாக என்னது இந்த நிகழ்ச்சிக்காக சில சகோதரர்கள் செய்து தந்திருக்கிறார்கள். ஒரு 15 ரியால் கொடுத்து அதை என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் என்னது அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறதுக்கு பிரயோஜனமாக என்ன செய்யும் இருக்கும் என்பதை ஆரம்பமாக அறிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அந்த நூட்கள் என்ன செய்கின்றன இருக்கின்றன. பாபுமா கத்தம மின் மாலிஹி ஃபஹுவலஹு. இமாம் புகாரியுடைய தலைப்பு, எந்த சொத்துக்களை எல்லாம் அவன் முற்படுத்தி வருகிறானோ அது அவனுக்கு உரியது, அது அவனுக்கு உரியது என்ற தலைப்பு. பாபு மன் கத்தம மின் மாலிஹி ஃபஹுவலஹு. எந்த சொத்துக்களை எல்லாம் அவன் முற்படுத்தி விடுகிறானோ அந்த சொத்து அவனுக்கு உரியது, யார் முற்படுத்தினானோ அவனுக்கு உரியது என்ற அம்சத்தில் இது வருது. என்னன்னு சொன்னால், இதில் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, அதாவது இமாம் புகாரியுடைய தலைப்பு நுட்பமாக ஆய்வு செய்யப்படுகின்ற தலைப்பு என்பதனால இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இந்த தலைப்பு எடுத்து சொல்கிறாருண்டா, இதில் மனிதர் என்கின்ற அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யலை, குறிப்பிடப்படலை. முற்படுத்துகின்றவர் மனிதர் என்கின்ற சப்ஜெக்ட் இதில் குறிப்பிடப்படலை. எப்படி தலைப்புங்கன்னா, பாபு மா கத்தம மிம்மாலிஹி ஃபஹுவலஹு. சொத்துக்களில் எதை முற்படுத்துகிறாரோ அல்லது முற்படுத்துகிறதோ ரெண்டு வரும். ஃபஹுவலஹு அது அவருக்குரியது, அதாவது அதுக்குரியது. யார் முற்படுத்துகிறான் எப்படி, அதை பற்றின இந்த செய்தி என்னது இல்லை. ஏன் இமாம் புகாரி இப்படி பொதுவாக போட்டார் அப்படி என்று சொன்னால், இது பேச்சு நல்ல மனிதர்கள் யாரெல்லாம் தர்மம் செய்கிறார்களோ அவர்களை பற்றிய செய்தி என்பதனால் அந்த தலைப்பிலே அவர் அதில் கவனம் செலுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கவனம் செலுத்தவில்லை என்றால், ஏன்னா இமாம் புகாரியுடைய தலைப்பு என்பது நீட்டாக கிளியராக என்ன செய்யும் இருக்கும். இந்த இடத்துல அவர் அதை குறிப்பிடாமல் பொதுவாக இந்த தலைப்பிட்டதற்கான காரணம் அது முக்கியம் இல்லை என்பதால் இமாம் புகாரி என்ன செய்தார், விட்டாரே ஒழிய புரியாம யோசிக்காம தவறாக என்ன செய்யவில்லை, அவர் விடவில்லை என்ற ஒரு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஒரு குறிப்பு என்ன செய்கிறார், போடுறார். ரைட். எந்த சொத்துக்களை எல்லாம் எந்த சொத்துக்கள் எல்லாம் முற்படுத்தப்படுகிறதோ அவைகளெல்லாம் அவருக்கு உரியது என்பது தலைப்பு. இது என்ன சொல்ல வருகிறது அப்படி என்று சொன்னீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸில் இருந்து தான் இமாம் புகாரி இந்த தலைப்பு என்ன செய்கிறாரு, போட்டிக்கிறார். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், இமாம் புகாரி அவர்கள் எப்பொழுதும் ஹதீஸில் இருந்து என்ன செய்வார், தலைப்பெடுப்பார், அல்லது குர்ஆன் வசனத்திலிருந்து தலைப்பெடுப்பார். இதில் பாருங்க, ஹாரிஸ் இப்னு சுவைத் சொல்றாரு, கால அப்துல்லா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக. அப்துல்லா என்ற ஹதீஸில் பொதுவாக வந்தால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதனால தான் தமிழில் பார்க்குறது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிருப்பாங்க, அதை போட்டிருப்பாங்க. ஆனால் அப்துல்லான்னு தான் ஹதீஸில் வரும். ஆனால் அப்துல்லா என்றால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் தான். ஏன்னா இது மிக முக்கியம். ஏன் தெரியுமா, எத்தனையோ அப்துல்லா கழிக்கிறாங்க. அபாதிலாக்கள் என்று அறிவிக்கப்படுற அப்துல்லாவுடைய அந்த அழைப்பு எப்படி இருக்குன்னா, அபாதிலாக்கள் என்று அறியப்படக்கூடிய எத்தனையோ நபித்தோழர்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்படி இருக்க அப்துல்லா சொன்னார் என்றது யாரை குறிக்கிறது என்பது மிக முக்கியம். அதனால புரிஞ்சுக்கணும், அப்துல்லா என்று வந்தால் ஹதீஸ்ல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயுக்கும் உங்களில் எவருடைய ஐயுக்கும் மாலு வாரிசிஹி அஹப்பு இலைஹி மின் மாலிஹி. ரசூலுல்லாஹ் கேட்கிறான் சஹாபாக்களை பார்த்து, உங்களில் எவருக்கு தனது மரணத்துக்கு பின்னால் தனது வாரிசுக்கு கிடைக்குமே சொத்து, தனது மரணத்துக்கு பின்னால் தனது வாரிசுக்கு, அதாவது தன்னோட சொத்து யாருக்கு போகணுமோ அவர்களுக்கு கிடைக்குமே சொத்து, அந்த சொத்து தான் இப்பொழுது இருக்கின்ற நீ அனுபவிக்கின்ற சொத்தை விட விருப்பமானது. யாருக்கு அப்படி விருப்பம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அனுபவிக்கக்கூடிய சொத்து இருக்கு. உதாரணமாக ஒரு 2 கோடி வைங்க, 1 கோடி என்ன இருக்குது, இன்னொரு கோடி வாரிசா போகுது, நான் இந்த 1 கோடி அனுபவிச்சு முடிச்சிருவேன். இந்த அனுபவிக்கிற சொத்தை விட யாருக்கு போய் சேரப்போகுதோ வாரிசாக, அதுதான் எனக்கு என்னது விருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது உங்களில் இருக்கிறீங்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. யாருமே அப்படி என்னது இல்லை. காலு சஹாபாக்கள் சொன்னா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மா மின்னா அஹதுன் இல்லா மாலுஹு அஹப்பு இலைஹி.
எங்கள்ல எவராக இருந்தாலும் சரி அவரது சொத்து தான் அவருக்கு என்ன செய்யும், மிக விருப்பமாக இருக்கும். இன்னொருவருக்கு உரிமையாகிற சொத்து அவருக்கு என்ன செய்யாது, விருப்பமாக இருக்காது. இன்னொருவருக்கு உரிமையாகிற சொத்துன்னா தனது சொத்துல இந்த நபருக்கு அது போகணும், இந்த நபருக்கு இது போகணும், இந்த நபருக்கு இது போய் சேர்ந்துரும், அதுதான் எனக்கு என்னது மிகவும் விருப்பமா இருக்கு, இப்படி போய் சேர்றதுதான் எனக்கு மிகவும் விருப்பமா இருக்குது. இப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களை யார் இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. முக்கியமான கேள்வி. சஹாபாக்கள் எப்பயும் இயல்பா பதில் சொல்லக்கூடியவங்களா இருந்தான். சஹாபாக்கள் இல்லைன்னு சொன்னா சும்மா அங்கனிக்கு வந்து கொஞ்சம் ஒரு அப்படி ஆழமாக யோசிச்சு வேற மாதிரி பதில் என்ன செய்யலாம், என் பிள்ளைக்கு போற சொத்து தான் எனக்கு விருப்பமா இருக்கு, எனக்கெல்லாம் தேவையில்லை, இப்படி தத்துவமும் என்ன செய்யலாம் பேசலாம். ஆனா சஹாபாக்கிட்ட அப்படி இருக்கல. சஹாபாக்கிட்ட இயல்பான பதில் தான் என்ன செஞ்சது இருந்தது. இயல்புலேயே ஒரு மனிதன் தான் அனுபவிக்கிறதா என்ன செய்வான், முதலாவது விரும்புவான். எங்கள எல்லாரும் அப்படித்தானே அப்படின்னு சஹாபாக்கள் எப்படி பதில் சொல்றாங்கன்னா, காலு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மா மின்னா அஹதுன் இல்லா மாலுஹு அஹப்பு இலைஹி, எங்களில் எவருமே அவரது சொத்து தான் அவருக்கு விருப்பமான நிலையில் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். கால, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழங்கப்படுத்துறாங்க, உங்களோட சொத்து தானே உங்களுக்கு விருப்பம், அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும், உங்களுடைய சொத்து என்றா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சொத்து என்றா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இது விருப்பமாக இருந்து மட்டும் சரி வராது என்கின்ற அமைப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்ன மாலஹு மா கத்தம் வ மாலு வாரிதிஹி மா அஹர். அவர் சொத்து எது தெரியுமா, எதையெல்லாம் இந்த உலகத்தில் முற்படுத்தி விட்டு அவர் மரணிக்கிறாரோ அதுதான் அவரது சொத்து. எதெல்லாம் அவர் விட்டு விட்டு போகிறாரோ அது அவரது சொத்து கிடையாது. மா அஹர், பிற்படுத்தி விட்டு போகிறாரோ அது அவரது சொத்து கிடையாது. அப்படின்னா மா கத்தம் என்ன தெரியுமா, தர்மம் செஞ்சிடுறது. இதையெல்லாம் நீங்க தர்மம் செய்கிறீர்களோ அதுதான் உங்களது சொத்து. மரணித்த பின்னால் சொத்தாக நீங்க அனுபவிக்காம விட்டுட்டு போற பகுதி இருக்குதே, இது உங்கள் சொத்திலேயே கணக்கே எடுக்கப்பட மாட்டாது. அது கட்டாயமாக போக வேண்டியது, அது கட்டாயமாக போக வேண்டியது. ஒரு நாளும் பிள்ளைக்கு விட்டு போகின்ற சொத்து உழைப்புக்கு நன்மை இருக்குது. ஆனா நீங்க பெரிய அமௌண்ட் விட்டு போனதுனால உங்களுக்கு நன்மை கூட, குறைய விட்டு போனதுனால நன்மை குறைவுன்ற ஒரு சிஸ்டம் இல்லை. நீங்க உழைச்சது, பிள்ளைகளை நல்ல முறையில் வாழ வச்சது, இதுக்கு நன்மை என்ன செய்கிறது இருக்கிறதே தவிர பெரிசா விட்டுட்டு போறாரு, வாரிசுகளுக்கு தர்மம் செய்திருக்கிறார் என்ற லிஸ்டுக்குள்ள என்ன செய்யாதது வராது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்ன மாலஹு, அவரது சொத்து என்பது மா கத்தம், அவர் இந்த உலகத்தில் எதையெல்லாம் முற்படுத்துறாரோ தர்மம் செய்கிறாரோ அதுதான் சொத்து. வமாலு வாரிதிஹி மா அஹர், அவை எதெல்லாம் பிற்படுத்தி விட்டு விட்டு செல்கிறாரோ அதுதான் அவருடைய வாரிசுடைய சொத்து அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் வாரிசுடைய சொத்து எல்லாருக்கும் தெரியும், இதான் வாரிசுடைய சொத்துன்னு தெரியும். ஆனா தனது சொத்துன்றதை ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அனுபவிக்கிறது அல்ல, நீங்க அனுபவிக்கிறதல்ல உங்களது சொத்து. நீங்க எதையெல்லாம் விட்டு சொல்கிறீர்களோ, தர்மமாக முற்படுத்தி விட்டு செல்கிறீர்களோ அதுதான் உங்களது சொத்து, அதுதான் உங்களது சொத்து, மறுமையில உங்களுக்கு வரப்போகின்ற சொத்து என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது சஹீஹுல் புகாரியில் 6442வது இலக்கம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை பதிவு செய்த இமாம், அதாவது இந்த செய்திக்கு விளக்கம் சொல்ல போகின்ற இமாம் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி அவர் சொல்கிறார்கள், இந்த செய்தி இன்னொரு செய்தி இருக்கிறது. என்ன, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடைய செய்தி இருக்குது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடைய செய்தியில் என்ன வருது, அவர் வந்து 3-1 அவர் முழுசா தர்மம் செய்ய நினைக்கிறார். ரசூலுல்லாஹ் வானான்னாங்க, 3-2 என்றார், வானான்னாங்க, அப்புறம் 3-1 என்றாங்க. அப்ப அவர் என்ன செஞ்சுட்டு போக நினைச்சாரு, ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல எதை தூண்டினாங்களோ அதை செஞ்சுட்டு போக நினைச்சாரு. அப்படித்தானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல எதை தூண்டினார்களோ அதை செஞ்சுட்டு போகத்தான் நினைச்சாரு. அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் வானான்னாங்க, அவர் என்ன செஞ்சுட்டு போக நினைச்சாருன்னு சொன்னா, வாரிசுக்கு சொத்து போகாம தக்தீம் இந்த உலகத்திலேயே முற்படுத்தி விட்டு போகணும்னு அவர் நினைச்சாரு. ரசூலுல்லாஹ் அதைத்தான் இதுல சொல்றாங்க, உங்களது சொத்து மா கத்தம், நீங்க எதை முற்படுத்துகிறீர்களோ மரணத்துக்கு முன்னால அதுதான் உங்களது சொத்து. நீங்க எதையெல்லாம் வாரிசுக்கு விட்டு சொல்றீங்களோ அது உங்கள் சொத்து கிடையாது, அது அவர்களது சொத்துன்னு ரசூலுல்லாஹ் இங்க சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அங்க தடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த செய்தி யாருக்குரிய தெரியுமா, தர்மம் செய்யாமல் கஞ்சத்தனத்தோடு பிறரை கவனிக்காமல் மற்றவர்கள் விஷயத்துடைய ஹக்குகளை கொடுக்காம இருக்கக்கூடியவர்களை குறிக்கக்கூடிய விஷயம். அது அப்படி இல்லை, அவர் ஏற்கனவே தர்மம் செய்யக்கூடியவர், அந்த உணர்வு உள்ளவர், அளவுக்கு மிஞ்சி போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய செய்தி அது. அவர் எப்படி போனாரு, டோட்டல் சொத்தையும் தர்மம் செய்துவிட்டு பிள்ளைகளை கையேந்தியக்கூடிய நிலைமை ஆகிற அளவுக்கு வச்சுட்டு போக பார்த்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்க என்ன செஞ்சுட்டாங்க, தடை செஞ்சுட்டாங்க. எனவே மா கத்தம் என்ற ஆர்வம் ஊட்டுவதற்கான காரணம் ஒன்றே வாரிசுக்கு விட்டு செல்லாதே என்பது அல்ல, ஒன்றையும் வாரிசுக்கு விட்டு செல்லாதே என்பது அல்ல.
மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும், நீ அனுபவிப்பதல்ல உனது சொத்து என்பதை உணர்வதற்காக. நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருப்பதல்ல உனது சொத்து. ஏன்னா நம்ம அப்படித்தான் வழங்கி வச்சிருவோம், இது எனது சொத்து, அது பிள்ளைகளுக்கு போகிற சொத்து, இப்படி நினைக்க வேண்டாம். நீ அனுபவிப்பதை விட பிறருக்கு நீ எதையெல்லாம் உனக்குரிய பகுதியிலிருந்து தர்மம் செய்கிறாயோ அதுதான் உனது சொத்து. இதுதான் ரசூலுல்லாஹ் அவங்க சொல்ல வந்தாங்களே தவிர டோட்டல் சொத்தும் வாரிசுக்கு போகக்கூடாது என்பது அல்ல இதனது நோக்கம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இரண்டு செய்தியை சேர்த்து இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் ஒரு சின்ன ஒரு பதிவு என்ன செய்றாங்க. ஏன்னா ரெண்டு நம்ம பொருந்தி வழங்கணும், அதை நான் கட்டாயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக தலைப்பு பாப் அல் முக்சிரூன் ஹுமுல் முகில்லூன். அல் முக்சிரூன் ஹுமுல் முகில்லூன். இந்த உலகத்தில் யார் அதிகமாக தேடிக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் மறுமையில் குறைவாக இருக்கக்கூடியவர்கள். மறுமையில் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான். யார் இந்த உலகத்திலே அதிகமாக தேடிக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் மறுமையில் குறைவாக இருக்கக்கூடியவர்கள். இது தலைப்பு. இந்த வசனம் இருக்குது இமாம் புகாரி எப்பயும் நம்ம என்ன நினைக்கணும், ஹதீஸ் தான் தலைப்பு எடுப்பார். பாருங்க, இந்த தலைப்பை போட்டுட்டு இமாம் புகாரி என்ன செய்யறாருன்னு சொன்னால் ஒரு குர்ஆன் வசனம் கொண்டு வரார். வகவுலுஹு தஆலா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வஸீனதஹா நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன் உலாயிக அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லா அன்-நார் வஹபித மா ஸனஉ ஃபீஹா வபாத்திலும் மா கானூ யஅமலூன். இது சூரா ஹூத்ல 16வது வசனம். சூரா ஹூதில் 16வது வரக்கூடிய வசனம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது இமாம் புகாரி பாருங்க, அல் முக்திரூன் ஹுமுல் முகில்லூன், அதிகமாக தேடும், கதீர் கலீல், அதிலிருந்தான் இந்த முக்சிரூன் முகில்லூன் என்ற வார்த்தை வருது. அதிகமாக தேடக்கூடியவர்கள் தான் மறுமையில் குறைந்தவர்கள் அப்படின்னு தலை போட்டுட்டு முதலாக கொண்டு வராரு குர்ஆன் வசனம். அந்த குர்ஆன் வசனம் அழகான ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லுது. மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா, இதான் இமாம் புகாரியுடைய ஃபிக்ஹுக்குரிய ஆதாரம். இல்லைன்னா இந்த தலைப்பை எடுத்தா என்ன அர்த்தம், யாரெல்லாம் வசதியாக இருக்கிறாங்களோ அவங்களாம் எனது மறுமையில் ஒன்றுமில்லாமல் இருப்பாங்கன்னு அர்த்தம். ஆனால் அதெல்லாம் அந்த தலைப்புடைய நோக்கம் என்பதற்காக இமாம் புகாரி என்ன செய்கிறாருன்னு சொன்னால் குர்ஆன் வசனம் கொண்டு வரார். பாருங்க, மன்கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா, யார் இந்த உலக வாழ்க்கையை விரும்புகிறாரோ, அப்போ என்ன அர்த்தம், என்ன டோட்டல் நோக்கம், என்ன உலக வாழ்க்கை. மன்கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வஸீனதஹா, இந்த உலக வாழ்க்கையும் அதன் அலங்காரங்களையும் யார் விரும்புகின்றார்களோ நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா, அவர்களுக்கு அவர்களுடைய செயல்களுடைய முழு கூலிகளையும் இந்த உலகத்திலே என்ன செஞ்சிருவோம், நம்ம கொடுத்து விடுவோம். எப்படி இருந்தா, நிறைய தேடினா இல்ல, டோட்டலா உலகம்தான் நோக்கமாக இருந்தால், மன்கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை தான் நோக்கமாக இருந்தால், வஸீனதஹா, அதன் அலங்காரங்கள் தான் நோக்கமாக இருந்தால், நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா, இந்த உலகில் அவர்களுக்கு முழு கூலியையும், அதாவது செயல்களுடைய முழு கூலியையும் நாங்கள் கொடுத்து விடுவோம். வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன், அந்த விஷயத்தில் அவர்கள் குறை வைக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றா, இந்த உலகத்தில் அவர்களுக்கு அவர்கள் உலகமே நோக்கமாக இருந்து வாழ்றதுனால அவர்களுக்கு நான் குறை என்ன செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன், எல்லாவற்றையும் கொடுத்துடுவேன். அதனால தான் இன்னொரு குர்ஆன் வசனம் வருது. அப்படின்னு சொன்னால், லவ்லா யகூன الناس உம்மத்தன் வாஹிதத்தன் லஜஅல்னா லிமன் யக்ஃபுரு பிர்ரஹ்மான், அல்லாஹ் தஆலா அதில் சொல்றேன். எப்படின்னு சொன்னால், அதாவது எல்லா மக்களும் ஒரே சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்று இல்லை என்றால், எல்லா மக்களும் ஒரே மக்களாக ஆகிவிடுவார்கள் என்று இல்லை என்றால், நாம் இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு தங்கத்தாலான மாளிகைகளை, வசதிகளை எல்லாம் நம்ம என்ன செய்திருப்போம், செய்து கொடுத்திருப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான், இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு என்ன வீடு கொடுத்திருப்போம், தங்க வீடெல்லாம் நம்ம கொடுத்திருப்போம். ஆனால் அப்படி கொடுத்தா மக்கள் எல்லாம் ஒரு சமுதாயமாக ஆகிடுவாங்க என்பதனால தான் அப்படி கொடுக்கல, பிரித்து கொடுக்குறேன்றான். என்ன அர்த்தம், காஃபிர் முஸ்லீம் எல்லாம் உலகத்தில் இருக்காது, எல்லாருமே காஃபிர் ஆயிருப்பாங்கன்றான். இந்த உலகத்தில் காஃபிர் முஸ்லீம் எல்லாம் இருக்காது, எல்லா மக்களும் ஒரே மக்கள் ஆயிடுவாங்க. ஏன், காபிர்கள் எல்லாம் தங்க வீட்டில் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் எல்லாம் சாதாரணமாக இருக்கிறாங்கன்னா அடுத்து என்ன செய்யணும், காபிர் ஆயினா நம்மளுக்கு அடுத்து என்ன கிடைக்க போகுது, தங்க வீடு தான் கிடைக்க போகுது என்று ஒரே சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால், சட்டப்படி காபிருக்கு நான் என்ன கொடுத்துருக்கணும், தங்கத்தாலான வீடு கொடுத்துருக்கேன். அவர்களுக்கு தான் சொர்க்கம், முஸ்லிம்களுக்கு மறுமை தான் சொர்க்கம், அங்க தங்க வீடு கிடைக்கும், இவனுக்கு கிடைக்கணுமா இல்லையா? அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, அப்படி கொடுக்காம, அப்படி கொடுத்தா எல்லாரும் குஃப்ருக்கு போயிடுவாங்க என்பதனால அல்லாஹ் என்ன செய்யறான்டா, நேரடியாக தங்கமாக கொடுக்காம பிரிச்சிருந்தாங்க. ஜீனத்து அவங்க ஜீனத்தில் இருக்கிறாங்கன்றது முழுமையாக எல்லாருக்கும் என்னது விளங்கிறாம பிரிச்சு அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுக்குறான். அதனால அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன்,
அதில் அவர்கள் குறை வைக்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு குறை என்ற ஒன்று என்ன செய்யாது, இருக்காது. இந்த உலகத்தை யாராவது விரும்பினான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா ஒருத்தனுக்கு நல்ல நியாமத்தை கொடுத்திருப்பான், இல்மை கொடுத்திருப்பான், மார்க்கத்தை கொடுத்திருப்பான், அறிவை கொடுத்திருப்பான், சமூக சேவை உணர்வுகளை கொடுத்திருப்பான். அது அவனுக்கு கிடைச்சக்கூடிய மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய அருள். அதில் இருந்து கொண்டு அவனுக்கு இன்னொன்று பார்க்குற டைம்ல இதெல்லாம் விட்டு போட்டு அதை தேடினா நம்ம நிம்மதியாக பிள்ளையை நம்மளே பார்த்து இப்படி நினைவு வந்து வைங்களேன், கொஞ்சம் கஷ்டம் இங்கிருந்து அங்கே போகிறது. ஏன் அல்லாஹ்வுடைய அருளை இது, அருளிருந்து ஒரேடி அல்லாஹ் தஆலா விட மாட்டான், ஒரு 5-10 வருஷம் போக விடுவான். அதுக்கு பின்னால் நீங்கள் டோட்டலாக உங்களுக்கு உலகம்தான் முழுமையான இலக்கு என்று ஆகிட்டா அல்லாஹ் என்ன செய்கிறான், உங்களுக்கு நுவஃபி இலைஹிம் அமாலஹும் வஹும் ஃபிஹா லா யுபஹஸூன், குறை வைக்கப்பட மாட்டார்கள், அல்லாஹ் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு ஆனால் உலாயிக் அவர்களுக்கு அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லன்னார், மறுமையில் அவர்களுக்கு நரகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் நாம் என்ன செஞ்சிட்டோம், அதனால தான் மறுமையில் அல்லாஹ் தஆலா சொல்றான் அத்ஹப்தும் தய்யிபாத்திக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா, உங்களது எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த உலகத்திலே நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள். காவிர்கள் அல்லாஹ் சொல்லுவான் பாருங்க. அப்ப அவங்களுக்கு தய்யிபாத் இருக்குது, தய்யிப் நல்லது. ஆனால் அத்ஹப்தும் இந்த உலகத்தில் என்ன செஞ்சிட்டீங்க, எல்லாற்றையும் போக்கி விட்டீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்ப உலாயிக லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லன்னார், மறுமையில் அவர்களுக்கு நரகத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. வஹபித மா ஸனஉ ஃபிஹா, அவர்கள் எதெல்லாம் இந்த உலகத்திலே செய்தார்களோ அவைகளெல்லாம் அழிந்து விட்டன. வபாத்திலும் மா கானு யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்தவைகள் எல்லாம் வீணாகி விட்டன. பாத்தில்னா வீண், அவைகள் செய்து கொண்டிருந்தவைகள் எல்லாம் வீணாகி விட்டன என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரத்து ஹூத் 16. இங்க புரிஞ்சுக்கொள்ளணும், இமாம் புகாரி அல் முக்திரூன ஹுமுல் முகைல்லூன், அதிகமாக தேடக்கூடியவர்கள் தான் மறுமையில் குறைந்தவர்கள் என்று சொல்வதற்கு முன் தலைப்புக்கு பின்னால முதலாவது கொண்டு வர குர்ஆன் வசனம் இது. யார் இந்த உலகத்தில் அதிகமாக தேடணும் என்ற எண்ணம் ஏற்படும், அவருக்கு இலக்கு முழுமையாக உலகமாக இருந்தால்தான். அதனால மன்கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது குர்ஆன் வசனம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல இமாம் புகாரிக்கு ஹதீஸ்கள் சேர்க்கிற மட்டும்தான் நோக்கமாக இருந்தா இந்த குர்ஆன் வசனத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இன்னைக்கு இல்லை. ஆனால் அவருக்கு குர்ஆன் வசனம் என்ன செய்றார், கொண்டு வரார். அவருக்கு நோக்கமாக இருந்தது ஃபிக்ஹ். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, முகாரபா மேற்குலகில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை அறிஞர்கள் இருக்கிறாங்களே, அந்தலூஸ் ஸ்பெயின், அப்போ ஆரம்ப காலத்தில் அவங்கள எதை முற்படுத்துவாங்க, சஹீஹ் முஸ்லிம். சஹீஹ் முஸ்லிம் தான் அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட், இரண்டாவது சஹீஹ் புகாரி. ஃபர்ஸ்ட் ஏன் சஹீஹ் முஸ்லிம்னா தர்த்தீப், அதில் என்ன செய்யும், தர்த்தீபா இருக்கேன்ல, ஹதீஸ்களை திருப்பி திருப்பி நிறைய என்ன செய்ய மாட்டாரு, கொண்டு வர மாட்டார். தக்தி ஹதீஸ்களை துண்டு துண்டா உடைக்க மாட்டார். அந்த தர்த்தீபுக்காக அதை முற்படுத்தினாங்க. ஆனால் மற்ற உலமாக்கள், கிழக்குலக உலமாக்கள் எல்லாரும், அன்றைய கால உலமாக்கள் எதை முற்படுத்தினாங்க, சஹீஹுல் புகாரிய. ஏன் சஹீஹுல் புகாரி முற்படுத்தினாங்கன்னா தர்த்தீபுக்காக இல்லை, தர்த்தீபில் நிச்சயமா இமாம் முஸ்லிம் தான். எதுக்காக முற்படுத்தினா ஃபிக்ஹ்லையும் ஹதீஸுடைய தரத்திலையும் முஸ்லிம் கிட்டையும் வராது. முஸ்லிம் என்ன செய்யாது, வராது. சஹீஹ் தான், முஸ்லிம்ல வரக்கூடிய எல்லா ஹதீஸும் சஹீஹ், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் நிபந்தனை என்ற அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா புகாரி தான் என்னது மிக உச்சகட்டத்தில் இருக்கும் என்று என்ன செய்தார்கள், முற்படுத்தினார்கள். அதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இந்த தலைப்பு கீழே வரக்கூடிய முதல் செய்தி 6443வது இலக்கம். 6443வது இலக்கம் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி அவர் திருப்பி அடுத்த செய்தியிலையும் கொண்டு வராரு. 6444லையும் கொண்டு வராரு, 6443 அதை தான் கொண்டு வராரு. ஆனால் இரண்டாவது அறிவிப்பில் செய்திகள் கொஞ்சம் என்னது அதிகம், கொஞ்சம் கூட. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது ஹரஜ்து லைலத்தம் மினல் லயாலி, ஹரஜ்து லைலத்தம் மினல் லயாலி, ஒரு இரவில் நான் வெளியேறினேன், வெளியே சென்றேன். ஃபஇதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஷி வஹ்தஹ், அப்போ நான் ரசூலுல்லாஹ்களை கண்டேன், தனியே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, போய்கொண்டிருக்கிறார்கள். யம்ஷி வஹ்தஹு, தனியே போய்கொண்டிருக்கிறார்கள். வலைஸ மஅஹு இன்சான், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு என்றோமே, இந்த வஹ்தஹுன்றது அந்த இடத்துக்கு தான், அதாவது தௌஹீதுக்கு யூஸ் பண்ணப்படுது இல்லை. வஹ்தா என்ற சொல் எல்லாமே என்னது எப்பயும் தௌஹீதில். இங்கே எப்படி வருது, எம்ஷி வஹ்தா, தனியே என்ன செய்தார், போய்கொண்டிருந்தார்கள். அப்போ வலைஸ மஅஹு இன்சான், அந்த இடத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட யாரும் என்ன செய்யலை, இருக்கவில்லை. வலைஸ மஅஹு இன்சான், எந்த ஒரு மனிதனும் இருக்கவில்லை. கால ஃபதனன்து அன்னஹு யக்ரஹ் ஐ யம்ஷிய மஅஹு அஹத், எனவே நான் நினைச்சிட்டேன் ரசூலுல்லாஹ் தனியே இப்படி வெளியே போறாங்கன்னு சொன்னா, தனியே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அங்கே எம்ஷி என்றாங்க, ஒரு இடத்துக்கு போய்கொண்டிருக்கல, நடந்து கொண்டிருந்தார்கள். தனியே இரவுல ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டிருக்கிறாங்கண்டா வேற யாரும் அவரோட இல்லைண்டா, ஏதோ ரசூலுல்லாஹ் மற்றவங்க இந்த நிமிஷத்தில் வரதை வெறுத்தாங்க போல, ரசூலுல்லாஹ் வருவதை விரும்பவில்லை போல, அதனால தான் தனியே என்ன செய்றாரு, நடந்து கொண்டிருக்கிறார்கள். கால ஃபஜஅல்து அம்ஷி ஃபீ தில்லில் கமர், ஃபஜஅல்து அம்ஷி ஃபீ தில்லில் கமர், நான் என்ன செஞ்சேன்னா
சந்திரனின் நிழலில் நடக்க ஆரம்பித்தேன். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம ஒரு மாடர்ன் லைஃபுக்கு மாறிட்டோம் தானே. ஆனால் கடந்த கால வாழ்க்கையில் எதை எடுக்கணும், சந்திரன் நிழல் என்று நம்ம சொல்லியே மறந்து விளங்கிட்டா. சூரிய நிழல் தான் நம்ம பழகிக்கிறோமே ஒழிய சந்திர நிழல் ஒரு வார்த்தை சொல்லுவோமா? சொல்ல மாட்டேன். சந்திரன் வாரதே நம்மளுக்கு ரமலானில் தான் எனக்கு தெரியும், பிறை வாரது. அந்த அளவுக்கு நம்ம அந்த இயற்கையை விட்டு தூரமாகிட்டோம். அதனால சஹாபாக்கட வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம்னா இயற்கையான வார்த்தைகள் நிறைய என்ன செய்யும் வரும். எல்லாரும் பொதுவாக பழங்காலத்தை பற்றி பேசக்கூடிய எல்லாரும் வார்த்தையும் அது வரும். இது எப்படி வருதுன்னா, ஃபஜஅல்து அம்ஷி ஃபீ ظில்லில் கமர், சந்திரனுடைய நிழலில் நான் நடக்க ஆரம்பித்தேன். எதற்காக நடக்க ஆரம்பிச்சேன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் தன்னோட யாரும் வரத்தை விரும்பல. அப்ப நான் என்ன செஞ்சேன், சந்திரன் நிழல்டா அதான் அங்க உள்ள இருட்டு. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னுக்கால வெளிச்சத்தில் நடந்தா என்ன நடக்கும் விளங்கிடும். அதனால நான் இருட்டில் நடக்கிறதுக்கு அங்க உள்ள விட்டு சந்திரன் இருக்கிற டைம்ல நிழல் தான். அந்த நிழலை பார்த்து நான் என்ன செஞ்சேன், நடந்தேன். மேகம் அதை பார்த்து நான் என்ன செஞ்சேன், நான் நடந்தேன். அப்ப என்னன்னு சொன்னால், ஃபல்தஃபத, அப்படி போற டைம்ல ரசூலுல்லாஹ் அப்படி திரும்பி பார்த்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். ஃபரஆனி, என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். ஃபரஆனி, என்னை கண்டார்கள்னா யாருன்னு காணல, ஆனா ஒரு ஆள் நடக்கிறத கண்டாங்க. ஃபகால மன் ஹாதா, இது யாரு அப்படின்னு கேட்டான். ஃபகால மன் ஹாதா, இது யாரு அப்படின்னு கேட்டான். அப்படின்னா ஷக்ஸ், ஆள் விளங்கி இருக்குது, யாருன்னு என்ன செய்யல, விளங்கவில்லை. ஃபகால மன் ஹாதா குல்து அபூதர், நான் சொன்னேன் அபூதர் அப்படின்னு நான் சொன்னேன். ஜஅலனி அல்லாஹு ஃபிதாஅக், அவர் திருப்பி சொல்ற, அல்லாஹு தஆலா என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக்கட்டும், என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக்கட்டும் அப்படின்னு சொன்னான். கால யா அபாதர் தஆல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா அபாதர், அபூதர் தஆல, தஆல என்ன வாங்கன்னு சொல்றது. தஆல அப்படின்னு சொன்னா அந்த கடைசியில் ஒரு ஹா வருது. தஆலன்னா வாங்க, தஆலன்னு ஒரு ஹா வருது. இந்த ஹா அரபுல சொல்லுவாங்க ஹா உஸ் சக்த், ஹா உஸ் சக்த், முடிக்கிறதுக்காக வரக்கூடிய ஹா. அதுக்கு அர்த்தம் உண்டு இல்லை. நீங்க குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், அல் காரியா மல் காரியா வமா அத்ராக மல் காரியா யௌம யகூனு الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك. இவ்வளோ எல்லாம் சரியான உச்சரிப்பு தான். ஆனால் இந்த இடத்துல வமா அத்ராக்க மா ஹிய, மா ஹிய தான் பெண்பால், மா ஹுவண்டா ஆண்பால், மா ஹிய. ஆனா அல் காரியா மல் காரியா வமா அத்ராக்க மல் காரியா அப்படின்னு எல்லாம் சந்த சத்தத்திலே முடிஞ்சதுனால குர்ஆன் என்ன செய்யுது, வமா அத்ராக்க மா ஹிய அப்படின்ற ஒரு ஹா என்ன செய்யுது, அதில் சேர்க்கப்படுது. மா ஹிய தான் அது. இன்னொரு ஹா என்னது சேர்க்கப்படுது. யாலை தனி லம் ஊத்த கிதாபியா, கிதாபி, எனது வேதம் எனது ஏடு எனக்கு கையில் கொடுக்காமல் இருக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்றாரு. கிதாபின்னு சொன்னாம கிதாபியா. இந்த ஹா என்ன, ஹா உஸ் சக்த்னு சொல்லுவாங்க. ஹா உஸ் சக்த்னு முடிக்கிறதுக்காக வரக்கூடிய ஹா. இது இந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. தஆல, தஆல தான், தஆல வாங்க அப்படின்னு சொல்றது. இதுக்கு அர்த்தம் இல்லை, உச்சரிப்புக்காக என்ன செய்யறது, யூஸ் பண்றது. குர்ஆன் என்ன செய்யணும், அது மசீத், அந்த நடையை பாதுகாக்கிறதுக்காக குர்ஆன் என்ன செஞ்சுக்குது, அதை யூஸ் பண்றது நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ யா அபாதர் தஆல, அபூதரே வாங்க. கால ஃபமஷைது மஅஹு ஸாஅ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் கொஞ்ச நேரம் நடந்தேன். இன்றைக்கு ஸாஅண்டா ஒரு அவர், நவீன இதில் நடையில். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸாஅத்தனடா கொஞ்ச நேரம் நான் நடந்தேன். ஃபகால, அப்போ ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டிருக்கக்குள்ள சொல்றாங்க, இன்னல் முக்ஸிரீன ஹுமுல் முகில்லூன யௌமல் கியாமா, இந்த உலகத்தில் அதிகமாக தேடக்கூடியவர்கள் தான் மறுமை நாளில் குறைவாக அடையக்கூடியவர்கள். இல்லாமன் அத்தாஹுல் ஆனா, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. இமாம் புகாரி தலைப்பை போட்டுட்டு ஒரு குர்ஆன் வசனம் கொண்டு வந்தாரு. அந்த குர்ஆன் வசனத்துக்கு இந்த ஹதீஸை கொண்டு வராரு. அப்ப தலைப்பை எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கான செய்தி இதுலயும் இருக்குது பாருங்க. இன்னல் முக்ஸிரீன ஹுமுல் முகில்லூன யௌமல் கியாமா, அதிகமாக தேடக்கூடியவர்கள் தான் மறுமை நாளில் குறைந்தவர்கள். இல்லாமன் அத்தாஹுல்லாஹு ஹைரன், யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா ஹைரை கொடுத்து, ஹைரண்டா இங்க என்ன, பொருளாதாரம். ஹைர் என்பது நல்லதுக்கும் யூஸ் பண்றது, பொருளாதாரத்துக்கும் குர்ஆன் என்ன செய்யும், ஹைர் அப்படின்னு என்ன செய்யும், யூஸ் பண்ணும். அப்ப இங்க என்னன்னு சொன்னா, இல்லாமன் அத்தாஹுல்லாஹு ஹைரன், அல்லாஹ் ஒருவருக்கு ஹைரை கொடுத்து, ஃபனஃபஹ ஃபீஹி யமீனஹு வ ஷிமாலஹு வ பைன யதைஹி வ வராஅஹு வ அமில ஃபீஹி ஹைரா. ஃபனஃபஹ ஃபீஹி, நஃபஹ என்று சொன்னா தாராளமாக செலவழிக்கிறது. நஃபஹ அப்படின்னா என்ன, தாராளமாக என்ன செய்யறது, செலவழிக்கிறது. ஃபீஹி யமீன அப்படின்னா என்ன, வலதுல, வ ஷிமால இடதுல, வ பைன யதைஹி முன்னால, வ வராஅ
பின்னால இப்படியெல்லாம் ஒருவர் என்ன செய்யறாரு, செலவழிக்கிறாரு. வஅமில ஃபீஹி கைரன், அதுல நல்ல வேலைகளை செய்கிறார். அந்த பொருளாதாரத்தில் அவர் நல்ல வேலைகளை செய்கிறார். இவரை தவிர அதிகமாக இந்த உலகத்தில் தேடி இந்த வேலையை ஒருவர் செஞ்சாருண்டா அவர் இதில் என்ன செய்ய மாட்டாரு, அடங்க மாட்டார். அவர் நாளை மறுமையிலும் முக்திருவாக என்ன செய்வார், வருவார். நாளை மறுமையிலும் நன்மைகளால் அதிகரித்தவராக வருவார். அப்ப குர்ஆன் வசனம் அதான் சொல்லுது, மன்கான யுரீதுல் ஹயாத்த துன்யா. அங்க பொருளாதார இன்மையெல்லாம் அல்லாஹ் சொல்லல. ஏன்னா உலகத்துல பொருளாதாரம் இல்லாமலே ஒத்த உலகத்தை ஆசை வைக்கலாம், அப்படியா இல்லையா? பொருளாதாரம் இல்லாமலே ஒத்த உலகத்தை ஆசை வைக்கலாம். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் இல்லை, இல்லாம அவன் என்ன நினைக்கிறான்டா, என்கிட்ட இருந்தா நான் என்னென்ன அநியாயமெல்லாம் செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறான். நன்மை இல்லை, இன்னென்ன அநியாயமெல்லாம் நான் செஞ்சிருப்பேன். ஒத்தனுக்கு இருக்குது, அவன் அநியாயம் செஞ்சுக்கிட்டு அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபவிஸ்ருஹுமா சவா, அவங்களுடைய இருவருடைய தண்டனை ஒன்று தானாங்க, அங்க இருவருடைய பாவமும் ஒன்று தானாங்க ரசூல். இங்க எண்ணத்துக்கு தான் கூலி, இங்க கூலி எண்ணத்துக்கு தான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்கள், இங்க பாருங்க, இல்லாமன் அத்தாஹுல்லாஹு கைரன் ஃபனஃபஹ ஃபீஹி யமீனஹு வ ஷிமால வ பைன யதைஹி வ வரா. சரி, இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வார்த்தைகளோ மட்டும் வஹீயின் அடிப்படையில் பேசுறது. சும்மா நாங்க சொல்ற மாதிரி முன்னாலும் பின்னாலும் அப்படி சும்மா வாயில வாரத்துக்காக என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. நம்ம விளங்கப்படுத்துறதுக்காகவே தாராளமாக சொல்லி கொண்டு போவோம். ஆனால் ரசூலான வார்த்தை அப்படி இருக்காது, வஹீயோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இந்த அறிஞர்கள் முன்னால் பின்னால் வலதால் இடதால் என்பதிலிருந்து சில விஷயங்கள் என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. அதுல உண்டு என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் மேலாலும் கீழாலும் என்றதை என்ன செய்யல, சொல்லல. திசைகளை சொன்ன ரசூலாங்க ஃபௌக் தஹ்த் இதை சொல்லல. ஏன்? அது குறைவு. தர்மத்தில் உலகத்தில் தர்மம் செய்யக்கூட மேலே கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ஆனா அப்படி நடக்கிறது குறைவு. வலது இடது முன்னால் பின்னால் என்பது அதிகம், இதனால சொல்லல. இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, பின்னால் செய்யப்படுகின்ற தர்மம் தான் மிகவும் சிறந்தது. காரணம் என்ன தெரியுமா, அது உனக்கு யாருக்கு கொடுத்தன்னு தெரியாது, எங்க போய் சேர்ந்தன்னு தெரியாது. அதனால தான் சொல்லுவாங்க, நீங்க தர்மம் செய்வது நேரத்தில் சிறந்த தர்மமாக வரக்கூடியவைகள்ல இதுவும் ஒன்று. எது? நீ ஒரு நன்மை செய்கிறாய், அவர் யாரோ ஊரோ உனக்கு தெரியாது. ஒருவருக்கு ஒரு விஷயம் கொடுத்துட்டாய், உதவியோடு செஞ்சுட்டாய், ஆனால் அவனுக்கு யாருண்டே தெரியாது. அப்படின்னா அவனோட மனசுல எந்த எதிர்பார்ப்பும் என்னது, 100% இல்லை. எல்லாருக்கும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தெரியாம மனிதனுக்கு வந்துடும். அந்த சின்ன எதிர்பார்ப்பு கூட உனக்கு என்னது இல்லை, அல்லாஹ் என்ற அல்லாஹ்விடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தை தவிர. இதனால தான் ரசூலுல்லாஹ் இந்த பல திசைகளை என்ன செய்தார்கள், செய்து சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, கால சொல்லிட்டாங்களா ரசூலுல்லாஹ். அதுக்கு பின்னால இதுதான் இமாம் புகாரியுடைய தலைப்புக்குரிய செய்தி இந்த பகுதி. ஆனால் அடுத்த என்ன தெரியுமா, கால ஃபமஷைத்து மஅஹு ஸாஅ, ரசூலுல்லாஹ் கூட கொஞ்சம் தூரம் நான் என்ன செஞ்சேன், நடந்து சென்றேன். ஃபகால லி இஜ்லிஸ் ஹாஹுனா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இங்க கொஞ்சம் இருங்க, இங்க கொஞ்சம் உட்காருங்கள். கால ஃபஅஜ்லஸனி ஃபீ காஇன் ஹவுலஹு ஹிஜாரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பட்டின இடம் இங்கே அந்த இரவுல ஒரு தரை, சமதரை, கற்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சமதரையில ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, என்னை உட்கார வைத்தார்கள். ஃபகால லி, அதில் வருது ஹவுலஹு ஹிஜாரா, கா அண்டா சமதரை, குர்ஆன்ல வருது ஃபயதருஹா காஅன் சஃப்ஸஃபா, சூரா தாஹால வருது ஃபயதருஹா காஅன் சஃப்ஸஃபா. அல்லாஹ் தஆலா யஸ்அலூனக அனில் ஜிபால், உங்களிடத்தில் மலைகளை பற்றி கேட்கிறார்கள். குல் யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, இறைவன் அதை துகள் துகளாக மாற்றி விடுவான். அந்த பூமியை ஃபயதருஹா காஅன் சஃப்ஸஃபா, காஅன் சஃப்ஸஃபானா எல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு கட்டாந்தரையாக அல்லாஹ் என்ன செய்து விடுவான், மாற்றி விடுவான் என்று வருது. அதே மாதிரி தான் ஃபீ காஇன் ஹவுலஹு ஹிஜாரா, கற்கள் உள்ள ஒரு கட்டான் தரையில் என்னை உட்கார செய்துவிட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா, ஃபகால லி, என்ன இடத்துல சொன்னார்கள், இஜ்லிஸ் ஹாஹுனா, இங்கே உட்காருங்க, ஹத்தா அர்ஜிஅ இலைக், நான் திரும்பி வருகின்ற வரைக்கும். கால ஃபந்தலக ஃபில் ஹர்ரதி ஹத்தா லா அரா, ஹர்ரா அப்படி என்று சொல்றது என்னன்னா, மதீனாவில் காணப்படக்கூடிய கருப்பு கற்கள், அந்த பிரதேசங்களுக்கெல்லாம் ஹர்ரான்னு என்ன செய்வார்கள், சொல்வார்கள். ஹர்ரா வக்கஅத்துல் ஹர்ரான்னு வரலாற்றில் ஒரு பிரபல்யமான ஒரு யுத்தம் இருக்கிறது, ஹர்ரா யுத்தம்னு சொல்லி. அது என்ன, யசீதுடைய ஆட்சி காலத்தில் மதீனாவில் நடந்த அந்த கொடுமையான சம்பவம், அதுக்கு வக்கஅத்துல் ஹர்ரான்னு என்ன செய்வார்கள், சொல்வார்கள். இப்போ என்னன்னு சொன்னால், ஃபந்தலக ஃபில் ஹர்ரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹர்ரா, நான் இருக்கிறேன் அந்த என்னது கருப்பு கற்கள் நிறைந்த அந்த பகுதிக்கு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் போனாங்க. ஹத்தா லா அரா, ஹர்ரான கருப்பு கற்கள் நிறைந்த பகுதி அப்படின்னு மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கருப்பு கற்கள் அங்கே கூடுதலாக நிரம்பி இருப்பதனால ஹர்ராண்டு பேர் அங்கே வந்துட்டு, அது ஹர்ரா பிரதேசம், அவ்வளோதான். போயிட்டாங்க, நான் காண முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. ஃபலபிஸ அன்னி ஃபஅதால லுப்ஸ, வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, மிச்ச நேரம் நேர ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அங்கே தங்கியிருந்தாங்க, வரல. சும்மா இன்னி சமிஅத்துஹு வ ஹுவ முக்பில், பின்னர் நபியவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது நான் அவர் சொல்ல கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டு திரும்பி வந்தார்கள். என்ன சொல்லிக்கொண்டு, வ ஹுவ யகூல், சொல்லிக்கொண்டு வராங்க,
வ இன் சரக வ இன் ஜனா, திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க ரசூலுல்லாஹ். வ இன் சரக வ இன் ஜனா, திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் என்று சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி வந்தார்கள். قال فانطلق في قال فلما جاء لم اصبر. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களா, எனக்கு பொறுமை இருக்கல, எனக்கு பொறுமை இருக்கல. போனாங்க வ இன் சரக வ இன் ஜனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. ஹத்தா குல்து யா நபி அல்லாஹ் ஜஅல அல்லாஹு ஃபிதாஅக், அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ் தஆலா என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக்கட்டும். மன் துகல்லிம் ஃபி ஜானிபில் ஹர்ரா, நீங்க யாரோட என்னது அந்த ஹர்ராவுடைய பகுதியில் பேசிக் கொண்டிருந்தீர்கள், யாரோட பேசிக் கொண்டிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மா சமிஅத்து அஹதன் யர்ஜிஉ இலைக ஷைஅன், உங்களுக்கு எவரும் திருப்பி பதில் சொல்ற மாதிரி நான் என்ன செய்யலை, காரணம் நீங்க என்னது பேசிக்கொண்டதை நான் கேட்டேன். கால தாலிக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நான் பேசிக்கொண்டது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன். ஆரத லி ஃபி ஜானிபில் ஹர்ரா, என்ன ஒரு மௌகிஃபா இருக்கும் அபூதருக்கு நினைச்சுப்பாங்க ரலியல்லாஹு அன்ஹு. ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, பதில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆனா என்ன பேசப்படுதுன்னு எனக்கு தெரியாது, பொறுமை இருக்கல, நான் கேட்டேன். அப்ப சொல்றாங்க அரத லி ஃபி ஜானிபில் ஹர்ரா, இந்த ஹர்ராவுடைய பகுதியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு அரல என்ற எனக்கு தென்பட்டார், வந்தாரு, கிராஸ் பண்ணாருக்கு தான் அரல என்ற வந்தாரு. கால பஷிர் உம்மத்தக அன்னஹு மன் மாத லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் தஹலல் ஜன்னா, உங்கள் உம்மத்துக்கு ஒரு நன்மாராயமான செய்தி சொல்லுங்கள், யாரெல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்திலே மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் உண்டு, அவர் நிச்சயமாக சுவர்க்கம் நுழைவார் என்று வாக்களியுங்கள், இந்த நன்மாராயத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்து யா ஜிப்ரீல், நான் திருப்பி கேட்டேன் ஜிப்ரீலே, வ இன் சரக வ இன் ஜனா. இதிலிருந்து என்ன விளங்குதுன்னா, இதான் ரசூலுல்லாஹ் முதல் முறையாக ஜிப்ரீல் வழியாக அறியக்கூடிய செய்தி இந்த விஷயத்துல. அதனால ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்கிறாங்க, வ இன் ஜனா வ இன் சரக், அவர் வந்து வ இன் சரக வ இன் ஜனா, திருடினாலும் விபச்சாரம் செய்தாலுமா, அப்படி இருந்தால் அவர் சுவர்க்கம் நுழைவாரா அப்படின்னு கேட்கிறான். கால நஅம், ஜிப்ரீல் என்ன சொன்னாரு, ஆம் அப்படின்னு பதில் சொன்னார்கள். கால குல்த், நான் திருப்பி கேட்டேன், வ இன் சரக வ இன் ஜனா, திருடினாலும் விபச்சாரம் செய்தாலுமா. கால நஅம் வ இன் ஷரிபல் ஹம்ர, அவர் சாராயம் குடித்திருந்தாலும் அப்படின்னு என்ன செய்றாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள் என்று வரக்கூடிய இந்த செய்தி புகாரில் 6443வது இலக்கத்தில் செஞ்சு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இன் சரக வ இன் ஜனா என்று திருப்பி கேட்கிற நேரத்தில் இது மதீனாவுடைய ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி இப்பதான் என்ன செய்து முதலாக தெரிய வருது. ரசூலுல்லாஹ் சொர்க்க நுழைவார், அவருக்கு என்னது பாவம் செஞ்சா நரகத்தில் தண்டிக்கப்படுவார், இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த செய்தி இருந்தாலும் கூட நேரடியாக வ இன் ஜனா வ இன் சரக் என்ற செய்தியோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அதனால திருப்பி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, வ இன் ஜனா வ இன் சரக், வ இன் ஜனா வ இன் சரக் என்று திருப்பி என்ன செய்றாங்க 3 முறை கேட்டார்கள் என்று நம்ம என்ன செய்றோம் இந்த செய்தியை பார்க்கிறோம். இது என்னன்னு சொன்னால், கீழே இமாம் புகாரி சின்ன குறிப்புகள் போறாரு, எல்லாம் ஹதீஸ் கலையோடு சம்பந்தப்பட்ட குறிப்புகள், ஒரு 4-5 வரி வரும். அதுல ஒன்று என்னன்னா, இந்த செய்தி அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு வழியாகவும் வந்திருக்குது, அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு வழியாகவும் வந்திருக்குது. அபூதர்தா ரலியோட வார்த்தையில எப்படி வருது என்று சொன்னால், அதாவது இமாம் புகாரி சொல்றாரு வஸ் ஸஹீஹ், அது கடைசியில் ஒரு பகுதி வரும், கீல லி அபி அப்துல்லா, அபு அப்துல்லா யாரு புகாரி, புகாரி இடத்தில் கேட்கப்பட்டது ஹதீது அதா இப்னு யஸார் அன் அபி தர்தா, இதே செய்தி அபு தர்தா வழியாக அதா இப்னு யஸார் என்ன செய்றாரு அறிவிக்கிறார், அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க. கால முர்சல், அது தொடர்பு அறுபட்ட செய்தி. அங்க வந்து அபு தர்தாட்டிருந்து யார் கேட்டார் என்ற செய்தியை நாங்க தெளிவு இல்லை. ஐதன் லா யஸஹ், முர்சலுன் ஐதன் லா யஸஹ், அது ஆதாரபூர்வமானதும் அல்லன்னு இமாம் புகாரி பதில் சொல்றாரு. வஸ் ஸஹீஹ் ஹதீஸு அபீதர், சரியானது என்னது இந்த அபூதருடைய இந்த ஹதீஸ் மட்டும்தான். ஏன் தெரியுமா, அந்த ஹதீஸ்ல ஒரு வார்த்தை வருது அப்படின்னா, வகால இமாம் புகாரி சொல்றாரு, இத்ரிபு அலா ஹதீஸி அபி தர்தா ஹாதா, அபு தர்தா ஹதீஸ்ல இத்ரிபு ஒரு கோடு போட்டுருங்க, என்னென்ன பிழை அப்படின்னு ஒரு கோடு என்ன செஞ்சிருங்க அடித்து விடுங்கள். அபு தர்தா என்ன சொல்றாரு அந்த ஹதீஸ்ல வருதுன்னா, இதா மாத கால லா இலாஹ இல்லல்லாஹ் இந்தல் மௌத்தி, மௌத்துடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சொன்னால் வ இன் ஸனா வ இன் ஸரக், அவர் திருடி இருந்தால் விபச்சாரம் செஞ்சிருந்தால் என்னது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், அவரை சொர்க்கம் நுழைவிப்பான் அப்படின்னு வார்த்தை வருது. ஆனா அபூதர்ரா ஹதீஸ்ல அந்த வார்த்தை இல்லை. ஒருவர் இணை வைக்காமல் மரணித்தால் என்ற வார்த்தை வருது. எப்படி வருதுன்னு சொன்னால், இணை வைக்காமல் ஒருவர் மரணிக்கணும், மரணிக்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும் என்பது அல்ல.
மரணிக்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல சொன்னா அதுக்கு முன்னால பாதிக்காது அப்படின்றதில்ல. இணை வைக்காமலே அவருடைய மரணம் என்ன செஞ்சிருக்கணும், அவருக்கு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு என்ன செய்து அதிலே வருகிறது. அவருக்குத்தான் இந்த கூலி வைன்சனா வைன் சரக் என்ற கூலி இதற்குத்தான் அப்படின்றது வரதை பார்க்கிறோம். இந்த செய்தி ஹவாரிஜிகளுக்கு எதிரான மிக முக்கியமான ஒரு செய்தி, முஅத்தஸிலாக்களுக்கு எதிரான மிக முக்கியமான செய்தி. பெரும்பாவங்கள் மூலம் நிரந்தர நரகவாதிகளாக என்ன செய்வார்கள், மாறுவார்கள். ஏகத்துவம் ஓடு இருந்தவர்கள், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும் இருந்தவங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, இந்த பாவங்கள் செய்வதனால நிரந்தர நரகவாதிகளாக மாறுவார்கள் என்பதற்கு மறுப்பான செய்தி. ஆனால் இந்த செய்தி அவர் சுவர்க்கம் நுழைவார் என்ற இந்த செய்தி, அவர் தண்டிக்கப்படாமல் சுவர்க்கம் நுழைவார் என்ற ரசூலுல்லாஹ் சொல்ல வந்தாங்களா, தண்டிக்கப்பட்டாலும் அவர் சுவர்க்கம் நுழைவார் என்று சொல்ல வந்தாங்களா என்பது என்னது தெளிவான வார்த்தையாக இதில் என்னது இல்லை. அவர் சுவர்க்கம் நுழைவார், தஹலல் ஜன்னா தஹலன் நார், சுவர்க்கம் நுழைவார் நரகம் நுழைவார் என்பதெல்லாம் நீங்க எப்படி வழங்கணும் தெரியுமா? நரகம் நுழைவார்னா நிரந்தரமாக தங்குவார்ன்ற அர்த்தம் அல்ல. சுவர்க்கம் நுழைவார்னா அவர் நிரந்தரமாக தங்குவார். சொர்க்கம் நுழைவார்னா அவர் நிரந்தரமாக தங்குவார். ஆனா நரக நுழைவார்னா நிரந்தரமாக தங்குவார்னு அர்த்தம் அல்ல. நிரந்தரமாக தங்குவார்னு வந்தா மட்டும்தான் என்னது நிரந்தரமாக தங்குவார் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லா விஷயத்திலும் அப்படித்தான். இப்ப இந்த இடத்துல என்னடா, அல்லாஹ் தஆலா மன்னித்து அவரை சுவர்க்கத்துக்கு அனுப்புவானா இல்லை தண்டித்த பின்னால் சுவர்க்கத்துக்கு அனுப்புவானா என்பதற்கு இந்த செய்தியில் என்ன செய்யல, பதில் வரல. அதனாலதான் மற்ற ஹதீஸ்களை நம்ம சேர்த்து வழங்கினோம்னு சொன்னா இதுல என்ன வாக்கு அளிக்கப்படுகிறன்னா, மறுமை நாளில் ஏகத்துவத்தோடு மரணித்தால் சுவர்க்கம் நிச்சயம், சுவர்க்கம் நிச்சயம். ஆனால் அவர் தண்டிக்கப்பட மாட்டார் என்பது நிச்சயம் இல்லை. தண்டிக்கப்பட மாட்டார். ஏன்னா இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அளிச்ச வாக்கு அதுதான், தஹலல் ஜன்னா, சுவர்க்கம் நுழைவார். ஆனால் அவர் தண்டிக்கப்பட மாட்டார் என்ற நிச்சயம் என்னது இதுல இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விரும்பினா அல்லாஹ் மன்னிப்பான், விரும்பினா அல்லாஹ் என்ன செய்வான், தண்டிப்பான் என்று வரக்கூடிய எத்தனை ஹதீஸ்களை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சரி, இந்த ஹதீஸ் தலைப்புக்குரிய செய்தி என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் முக்ஸிரீன ஹுமுல் முகில்லூன், யார் அதிகமாக தேடுகிறார்களோ அவர்கள் தான் குறைந்தவர்கள் மறுமை நாள்ல. இல்லாமன், யாரெல்லாம் வலதுல இடதுல முன்னால பின்னால எல்லாம் தாராளமாக தர்மம் செய்கின்றார்களோ அவர்களை தவிர, தாராளமாக தர்மம் செய்கின்றார்களோ அவர்களை தவிர. அடுத்து என்னன்னு சொன்னால் 6445வது இலக்கம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், 6444வது இலக்கம் என்னன்னு சொன்னால் அபூதர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய அதே செய்தி. அப்படின்னு சொன்னால், குன்த் அம்ஷி மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹர்ரத்தில் மதீனா, மதீனாவுடைய அந்த ஹர்ராவுடைய பகுதியில் நான் நடந்து கொண்டிருந்தேன். ஃபஸ்தக்பலனா உஹதுன், ஃபஸ்தக்பலனா உஹதுன், முன்னால் எங்களுக்கு உஹது என்ன செஞ்சது விளங்கிச்சு. ஃபகால யா அபூதர், அபூதர்ரே, குல்து லப்பைக்க யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன் அல்லாஹ்வின் தூதரே இதோ ஆஜராகிறேன். இந்த லப்பைக் என்ற வார்த்தையை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் சிலர், லப்பைக் நாங்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அல்லாஹுக்கு மட்டுமே சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. யாருக்கு? அல்லாஹுக்கு மட்டுமே சொல்ல வேண்டிய வார்த்தை. இல்லைன்னா அது என்ன செய்யும், மக்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஷிர்க் அப்படின்வாங்க. அது பிழை, தவறான நம்பிக்கை. நிறைய ரசூலுல்லாஹ்களுக்கு சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, லப்பைக் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. லப்பைக் என்பது ஷிர்க் என்ன செய்யாது, வராது. லப்பைக்னா நான் இதோ ஆஜராகிறேன், இதோ அந்த இடத்துக்கு என்ன செய்கிறேன், நான் வருகிறேன் என்பது அர்த்தம். இந்த இடத்துல என்ன சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் கான லீ மிஸ்லு உஹதின் ذهبன், எனக்கு உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும், எனக்கு உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும், லசர்ரனி அல்லா தமுர்ர அலைய ثلاث ليال وعندي منه شيء الا شيئا ارصده لدين. அழகான ஒரு செய்தி. என்னன்னு சொன்னால், லவ் கான லீ மிஸ்லு உஹதின் ذهبன், எனக்கு உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும், அதாவது எனக்கு இல்ல உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும், தம்தி அலைய சாலிசத்துன் வஐந்தி மின்ஹு தீனார், மூன்றாவது இரவு கழிகிற நேரத்தில் ஒரு தீனார் நான் வச்சுக்கல விரும்ப மாட்டேன். மூன்றாவது இரவு போகுது, சாலிசத்துனா மூன்றாவது இரவு போகுது, ஒரு தீனார் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், வைத்துக் கொள்ள மாட்டேன். எனக்கு உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும், உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும். ஃபகால யா அபூதர், அந்த அல்லாஹ் சொல்ல, இல்லா ஷைன் அர்சுதுஹு லிதைன், கடனுக்காக நான் வைத்திருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை தவிர, கடனுக்காக நம்ம செலவழிக்கணுமே அந்த பணத்தை தவிர சொல்லிட்டு, இல்லா அன் நகூல பிஹி ஃபி இபாதில்லாஹி ஹாகதா வஹாகதா வஹாகதா, ஆனால் நான் அந்த 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 சொத்திலிருந்து இப்படி 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 என்று தர்மம் செய்கின்ற விஷயங்களை தவிர, நான் எல்லாத்தையும் செலவழிக்க ஆசைப்படுறேன், எல்லாத்தையும் கொடுக்கணும். அப்போ ஒன்றில் கடன், அடுத்தது தர்மம், இதை தவிர ஒரு தீனாரை நான் என்ன செய்ய மாட்டேன்,
வைத்துக்கொள்ள விரும்பவில்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வஹாக்கதா வஹாக்கதா வஹாக்கதான்னு வார்த்தை வருது, இவ்வாறு 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 என்ற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு அந்த ஹதீஸ்லேயே ஒரு தஃசீர் வருது. எப்படின்னா, அன் யமீனி வலது பக்கம், வன் ஷிமாலி இடது பக்கம், வமின் ஹல்ஃபி பின்னால், சும்மா மஷா. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சும்மா மஷா போயிட்டாங்க, அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஃபகால் சொன்னார்கள், இன்னல் அக்ஸரீன ஹுமுல் அகல்லூன யௌமல் கியாமா. இன்னல் அக்ஸரீன என்ன? நிறைய இந்த உலகத்திலே தேடக்கூடியவர்கள் தான் அகல்லூன யௌமல் கியாமா, மறுமை நாளில் குறைய. அங்க வந்து இன்னல் முக்ஸிரீன் ஹுமுல் முகில்லூன், இங்க இன்னல் அக்ஸரீன் ஹுமுல் அகல்லீன், அதைவிட கூடுதலான வார்த்தை. அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் மறுமை நாளில் என்ன மிகவும் குறைந்தவர்கள். இல்லாமன் கால ஹாகதா வஹாகதா அன் யமீனி வ அன் ஷிமாலி. மறுபடி சொல்றாங்க. முதலாம் முறை சொன்னாங்களே, கொஞ்ச நேரம் நடந்தாங்களா, இரண்டாம் முறை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, மறுபடி அதே செய்தியை திருப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொன்னாங்க, வ கலீலுன் மாஹும். அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் தான், அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர். வ கலீலும் மாஹும், இது ரெண்டு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சும்மா மஷா, பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க. போயிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மகானக் லா தப்ரஹ் ஹத்தா ஆதியக், இங்கேயே நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள், இங்கேயே நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள், நான் வருகின்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம், நான் வருகின்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம். அந்த இடத்துல எப்படின்னா, இங்கே உட்காருங்க, நான் வருகின்ற வரைக்கும். இங்க என்ன சொல்றாங்கன்னா, அவரே ஹதீஸ் தான், இந்த வார்த்தை அழுத்தமா வருது, லா தப்ரஹ் ஹத்யா ஆத்தியக், நான் வருகின்ற வரைக்கும் இந்த இடத்துல நீங்க என்ன செய்ய, நின்று கொள்ளுங்கள். சும்மன் தலக ஃபீ சவாதில் லைலி ஹத்தா தவாரா, சும்மன் தலக் ஃபீ சவாதில் லைலி ஹத்தா தவாரா. அந்த இருட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்தலக் நடந்து சென்றார்கள், அந்த இருட்டில் நடந்து சென்றார்கள். ஹத்தா தவாரா, தவாரான்ற என்னன்னு சொன்னா, அதாவது மறைகிறது, கண்ணுக்கு தூரமான அளவுக்கு மறைகிறது, மறைகின்ற வரைக்கும் நடந்து சொன்னாங்க. ஃபஸமிஅது ஸௌத்தன் கத் இர்தஃபா, நான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறேன், சவுண்ட் ஒன்று உயருதாங்க, அங்க வந்து ஒரு சப்தம் உயர்கிறது. ஃபதஹவ்வஃப்து யகூன கத் ஆரத லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது நடந்திருக்குமோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஏதாவது நடந்திருக்குமோன்னு நான் அஞ்சினேன். ஃபஅரத்து அன் ஆத்தியா, போமன்னு நினைச்சேன், அந்த இடத்துக்கு போமன்னு நினைச்சேன். ஃபதகர்து கௌலஹு லி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது, எனக்கு சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்தது. என்ன வார்த்தை? லா தப்ரஹ் ஹத்தா ஆத்தி, நான் வருகின்ற வரைக்கும் என்ன செய்வானா, நீங்கள் போக வேண்டாம். ஃபலம் அப்ரஹ் ஹத்தா அத்தானி, வருகின்ற வரைக்கும் நான் அங்கேயே இருந்தேன். அதே செய்தானால நான் சோட்டா சொல்லிட்டு போறேன். குல்து யா ரசூலுல்லாஹ், வந்தோடனே நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, லக்கத் சமிஅது ஸௌத்தன் தஹவ்வஃப்த், ஒரு சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு, நன்றாக நான் பயந்து விட்டேன். ஃபதகர்து லஹு, அதை சொல்றேன். ஃபகால வஹல் சமிஅத, நீங்க அந்த சத்தத்தை கேட்டீங்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். வஹல் சமிஅத, அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டீர்களா? குல்து நஅம், ஆமண்டேன். கால தாக்க ஜிப்ரீல், அந்த சப்தம் ஜிப்ரீலுடையதுன்னு சொன்னாங்க, அந்த சப்தம் ஜிப்ரீலுடையது. அத்தானி, அவர் என்னிடத்திலே வந்தார். ஃபகால், அவர் சொன்னார், மன் மாத மின் உம்மத்திக லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் தஹலல் ஜன்னah. குல்து வ இன் ஸனா வ இன் ஸரக். கால வ இன் ஸனா வ இன் ஸரக், யாரெல்லாம் இணை வைக்காமல் ஒரு சமுதாயத்திலே வர்ணிக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். வ இன் ஸனா வ இன் ஸரக், அவர் விபச்சாரம் செய்து திருடினாலுமா, வ இன் ஸனா வ இன் ஸரக், அவ்வாறு நடந்தாலும் தான் அப்படின்றாங்க. இதுல இமாம் புகாரி கொண்டு வந்து இந்த பின்னால் உள்ள தகவலுக்காக அல்ல, முதலாவது உள்ள தகவல். அதுல என்ன வருதுன்னா, முன்னால் வசனத்தை விட 2 முறை அழுத்தி வருது, 2 முறை சொன்னார்கள். இன்னொன்று வ கலீலும் ஆகும், அப்படிப்பட்டவர்கள் எங்கள் சமுதாயத்தில் கொஞ்சம் தான் என்றார்கள். அதிகமாக தேடி அதிகமாக செலவழிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் தான், தர்மத்தில் செலவழிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், எனது அடியார்களில் நன்றி செலுத்தக்கூடியவர்களை நான் விரும்புகிறேன், அல்லாஹ் விரும்புகிறான்னு சொல்லிட்டு அவர்கள் கொஞ்சம் பேர் தான், கலீலும் ஆகும் அப்படின்னா அவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது இமாம் புகாரி அவர்கள் இந்த 2வது ஹதீஸை, இப்போ சொன்ன இந்த 2வது ஹதீஸ் ஒரே ஹதீஸ் தான், கொஞ்சம் விரிவாக வருது. இந்த ஹதீஸை இந்த தலைப்பை கீழே கொண்டு வரார். பாபு கௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோட வார்த்தை, மா உஹிப்பு அன்னலி மிஸ்ல உஹதின் தஹபன், உகது மலை அளவுக்கு தங்கம் இருப்பதை நான் விரும்பவில்லை அப்படின்னு தலை போட்டுக்கிறார். மா உஹிப்பு அன்னலி மிஸ்ல உஹதின் தஹபன், பாருங்க, எனக்கு ரசூலுல்லாஹ் எதை விரும்பல, உகது மலை அளவுக்கு தங்கம் இருந்து இருப்பதை விரும்பவில்லை. அது அர்த்தம் என்ன? உகது மலை அளவுக்கு தங்கம் இருப்பது எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தால் என்ன நடக்கும், இப்படித்தான் போகும். ஆனால் இன்னொரு செய்தியை புரிஞ்சு கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை ஏச வேண்டாம். ஃபஇன்ன அஹதகும் லவ் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ذهبا லம் யப்லுக் முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபஹு, உங்களில் ஒருவர்
உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்து அதை ஃபுல்லாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தாலும் நபித்தோழர்களுடைய இந்த கைப்பிடிக்கோ இதுக்கோ என்ன செய்யாது, வந்து சேராதுன்னாங்க. இங்க பாருங்க, ரசூலாங்க உஹது மலை அளவுக்கு இருந்தால் நான் செலவழிக்கோன்னு நினைக்கிறாங்க, அது சிறப்பு. ஆனா உங்களொருவருக்கு அப்படி இருந்து நீங்க செலவழிச்சாலும் ரசூலாங்க இடத்துக்கு, நபித்தோழர்கள் இடத்துக்கு வரமாட்டீங்கன்னு சொல்ற. அப்ப எண்ணங்கள்ல உள்ள வேறுபாடு, எண்ணங்கள்ல உள்ள வேறுபாடு. நீங்க அவ்வளவே செலவழிச்சாலும் அவங்கள இந்த கைப்பிடிக்க என்ன செய்யாது, வராது. அதுல தங்கத்தை சொல்லல, இவ்வளவு கைப்பிடிக்க செலவழிக்கிற தங்கத்தை சொல்லல. அது எதுவாக இருந்தாலும் அவங்க இப்படி செலவழிச்சதுக்கு சமனாக வராது. காரணம் அவங்களோட உள்ளத்துல இருந்து இஹ்லாஸ், அவனோட உள்ளத்தில் இருந்த இஹ்லாஸ் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இதே தலைப்பு கீழே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஹதுடைய வார்த்தை சொன்னாங்களே, அந்த தலைப்பு கீழே 6445வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், அதாவது கால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சொன்னார்கள், லவ் கான லி மிஸ்லு உஹதின் தஹபன். ஏற்கனவே போன செய்தி, அதை திருப்பி பண்றாங்க. ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வழியாக வருது, எனக்கு உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும் ல சர்ரனி, எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும், அல்லாஹ் தமுர்ர அலைய தலாது லயாலின் வ இந்தி மின்ஹு ஷை, 3 இரவுகள் போவதை நான் விரும்பவில்லை, அதில் எதுவும் என்னிடத்தில் எஞ்சி இருக்கின்ற நிலையில் 3 இரவுகள் போவதை நான் விரும்பவில்லை. அப்படியே அது எஞ்சி இருந்தால் இல்லா ஷைன் அர்சுதுஹு லிதைன், ஒரு கடனுக்காக நான் கவனித்து வரக்கூடிய பணத்தை தவிர, அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் 6445வது இலக்கத்திலே பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, பாபுல் கினா கினன் நஃப்ஸ், பாபுல் கினா கினன் நஃப்ஸ், வசதி என்பது, திருப்தி என்பது கினன் நஃப்ஸ், மனதுடைய வசதிதான், உள்ளத்தின் வசதிதான், உள்ளத்துடைய திருப்தி தான். கினாண்டா வசதி, அந்த வசதி பணம் செல்வம் என்பது உள்ளத்தின் செல்வம் தான் அப்படின்ற ஒரு தலைப்பு. இதுல என்ன செய்யறாருன்னா, முதலாவது ஒரு குர்ஆன் வசனம் கொண்டு வராரு. வ கௌலுல்லாஹி தஆலா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வார்த்தை, அயஹ்ஸிபூன அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலி வ பனீன், நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, நாம் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் என்று. அன்னமா நுமித்துஹும் மின் மாலின் வ பனீன், பிள்ளைகளை கொடுக்கறதும் சொத்துக்களை கொடுக்கறது நாங்கள் அவங்களுக்கு செய்கிற உதவியை நினைக்கிறாங்களா, அவங்க அல்லாஹ்வுடைய உதவின்னு நினைக்கிறாங்களா? அல்லாஹ் தஆலா ஒருத்தனுக்கு கூட தாரதுனால அல்லாஹ்வுடைய உதவின்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் தஆலா ஒருத்தனுக்கு கூட தாரதுனால அல்லாஹ்வுடைய உதவின்னு அர்த்தம் இல்லை. குறைய கொடுக்கறனால அல்லாஹ்வுடைய தண்டனைன்னு அர்த்தம் அல்ல, அல்லது குறைய கொடுக்கறனால அல்லாஹ்வுடைய அருள்னு அர்த்தமும் என்னது அல்ல. அப்படி இல்லை, ஒருவனுடைய செயல்பாடு தான் என்ன செய்ததை தீர்மானிக்கிறது என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பல் நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத்தி பல்லா யஷ்உரூன், நாங்கள் அதிகமாக அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதெல்லாம் நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத், நல்ல விஷயங்களை அவர்களுக்கு அவசரமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம், முடிக்கிறதுக்கு. அவங்களுடைய கணக்கை என்னது முடிப்பதற்காக நல்ல விஷயங்களை நாம் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு என்ன செய்றாரு இமாம், அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத்தி பல்லா யஷ்உரூன், அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். பாருங்க, அல்லாஹ் தஆலா ஒருத்தருடைய உதவி, அல்லாஹ் தஆலா நிறைய தாராண்டா நம்மளுக்கு அது உதவி அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. சில போல இஸ்தித்ராஜாக இருக்கு. இஸ்தித்ராஜா என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யறது, எங்களே பிடிப்பது. இப்போ குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இது மிக முக்கியமான ஒரு ஃபிக்ஹ், ஈமான் உள்ளவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு அம்சம். அவர்களை நாம் கஷ்டங்களை கொண்டும் வறுமையை கொண்டும் சோதித்தோம், நிறைய கஷ்டங்களை கொடுத்தோம். எதற்காக வேண்டி, அவங்க செய்து கொண்டிருந்த பாவங்களை உணர்ந்து கொஞ்சம் திருந்தணும் என்பதற்காக, யோசிக்க வேண்டும் என்பதற்காக. அவங்க யோசிக்கலையா அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். முதலாக என்ன செய்ய தெரியுமா, அவ்வாறு அவர்கள் எம்மை மறுத்தவுடன், அதுல படிப்பினை பெறாதவுடன், அந்த கஷ்டங்கள்ல அவர்களுக்கு வானத்துடைய ரஹ்மத்துக்களை திறந்து விட்டோம். நினைச்சு பாருங்க, முதல்ல என்ன செஞ்சோம், வானத்துடைய ரஹ்மத்துக்களை அவர்களுக்கு திறந்து விட்டோம் அப்படின்னு என்ன அனுபவி. அதான் பல் நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத், நல்ல விஷயங்களை வேகமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது கிடைச்சோடனே மனுஷன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, உன்ட கஷ்டம் போயிட்டு, என்ன விட்டு கஷ்டம் போயிட்டு, அல்லாஹ் என்னை இப்ப கவனிச்சுட்டான். என்ன சொல்றான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என்ன இறைவன் கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு அவன் சொல்றான். இதுல அவர்கள் அனுபவித்தா என்ன நடக்கும், ஏற்கனவே கஷ்டத்துல இறைவனை உணராதவர்கள் வசதியில உணர்வாங்களா, உணர மாட்டான். அதனால அந்த மாதிரி அவர்கள் வேகமாக போற நேரத்தில் என்னை மறந்துடுவாங்க. இன்னும் அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் அஹத்னாஹும் பக்தா, உடனே அவர்களை நான் என்ன செய்வேன், பிடித்துக் கொள்வேன். திடீரென அவர்கள் உணராத வண்ணம் பிடிப்பேன் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுறான். அதாவது சில பொழுதுகளில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நிறைய வசதிகளை சந்தர்ப்பங்களை தருவது இஸ்தித்ராஜாக இருக்கலாம். அதனால சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல் மாசியத்து பஅதல் மாசியா இகாபும் மினல்லாஹ். ஒருத்தன் ஒரு பாவம் செஞ்சு கொண்டிருந்து
அவன் திருப்பி இன்னொரு பாவம் செய்கின்ற நிலைமை வருகிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய தண்டனை. அல்லாஹ்வுடைய தண்டனை. அது சும்மா வரல. அது நீ பாவம் செஞ்சு கட்டிக்கிறாய், உனக்கு தௌபாவுடைய வாசல், கஷ்டத்துடைய வாசல் திறந்தா உனக்கு நன்மை அது. ஆனா உனக்கு பாவத்துக்கு அப்புறம் இன்னொரு பாவத்துக்குரிய வழி திறக்குதுன்னா இறைவன் உனக்கு தண்டிக்கிறான் அர்த்தம். இறைவனை தண்டிக்கிறான் என்பது அர்த்தம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை திறந்து விடுறான்டா உடனடியே நம்ம என்ன யோசிக்கணும் தெரியுமா? நல்லவர்களாக இருந்தால் இதில் தர்மம் செஞ்சு கொள்ளணும், என்னோட ஹக்குகளை நிறைவேற்றணும், குடும்பத்துக்குரிய கடமைகள் நான் செய்து கொள்ளணும், உறவுகளுக்குரிய கடமையை நான் செய்து கொள்ள வேண்டும், நான் என்னென்ன பாவம் செஞ்சுக்கிறேன் அவைகளை மன்னிப்பு, இப்படியான உணர்வு தான் ஒருத்தனுக்கு என்ன செய்யணும் வரணும். அதனால தான் அறிஞர்களுக்கு மத்தியில் அன்றுதாலும் இன்று வரைக்கும் ஈமானுடைய பாபுல ஒரு பெரிய விவாதமே இருக்கு. என்ன? அல் கனி அஷ் ஷாக்கிர் அல் ஃபகீர் அஸ் சாபிர், அல் முஃபாதலா பைன் அல் கனி அஷ் ஷாக்கிர் வல் ஃபகீர் அஸ் சாபிர். கஷ்டத்துடன் பொறுமையாக இருப்பவன் சிறந்தவனா, பணத்துடன் நன்றியுடன் இருப்பவன் சிறந்தவனா? பணத்தோடு வசதியோடு நன்றியுடன் இருப்பவன் சிறந்தவனா, கஷ்டத்துடன் பொறுமையாக இருப்பவன் சிறந்தவனா? ஆனால் இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த முஃபாதலா பொதுவாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாத விஷயம், பொதுவாக தீர்ப்பு சொல்ல முடியாத விஷயம். தனித்தனியாக எடுத்து என்ன செய்யலாம், அவருடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம இந்த உலகத்தில் சொல்லலாம். இது மறுமை தீர்ப்பு சொல்லலை. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வாசியானது, விசாலமானது. இங்க சொல்லப்படுற இந்த உலக ரீதியாக நம்ம ஒப்பிடுறதுல எது அவனுக்கு சந்தர்ப்பம் கூட இறைவனை நினைப்பதற்கு அப்படி என்பது. அதற்கு நிறைய ஹதீதுகள் என்ன செய்வார்கள், முன்வைப்பார்கள். இந்த ஹதீதை எல்லாம் முன்வைப்பாங்க. இந்த ஹதீதை யார் யார் முன்வைப்பாங்க தெரியுமா? வறுமையில பொறுமையா இருக்கிறவங்களும் முன்வைப்பாங்க, வசதியில நன்றியா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, இதை முன்வைப்பாங்க. ரசூலுல்லாஹ் இல்லா விதிவில கழிச்சு என்ன செய்யறாங்க சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், பல் நுசாரி லஹும் ஃபில் கைராத்தி பல் லா யஷ்உரூன், நாங்கள் அவர்களது நன்மைகளை அவசரமாக அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் உணர மாட்டார்கள் அப்படின்னு சொல்றான். அதுல என்ன வருதுண்டா, வலகும் அவர்களுக்கு உண்டு, இது அல்லாம வலகும் அமாலும் மின் தூனி தாலிக ஹும் லஹா ஆமிலூன், இவர்களுக்கு இன்னும் இவர்கள் நிறைய செயல்பாடுகளை செய்யவும் இருக்கிறார்கள், இவர்கள் இன்னும் நிறைய செயல்பாடுகளை செய்யவும் இருக்கிறார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றார். யாரு? நம்ம யாருக்கு பொருளாதாரத்தை அள்ளி வளையம் கொண்டிருக்கிறோமோ, வேகமாக பிடித்துக் கொண்டிருக்கிறோமோ, அவர்கள் இன்னும் நிறைய வேலைகள் செய்யவும் இருக்கிறார்கள். இந்த செய்தியை பதிவு செஞ்ச இமாம் புகாரி கால இப்னு உயைனா, இந்த குர்ஆன் வசனத்துக்கு கீழே இமாம் இப்னு உயைனா சுஃபியான் இப்னு உயைனா, சுஃபியான் இப்னு உயைனா சொல்கிறார், லம் யஅமலுஹா லா புத்த மின் யஅமலுஹா, அல்லாஹ் தஆலா அவர்கள் இன்னும் செய்ய வேண்டிய அமல்களும் இருக்கின்றன என்று எதை சொல்றான்டா, அவர்கள் செய்யாத சில பாவங்கள் இன்னும் இருக்கின்றன, அதை அவர்கள் செய்துட்டு தான் இந்த உலகத்தோடு என்ன செய்வாங்க, போவார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார், சொல்லி காட்டுகிறார். இந்த பணத்தின் மூலம், இந்த பொருளாதாரத்தின் மூலம் அவைகளை முடிச்சுட்டு தான் அவர்கள் போவார்கள் என்று அல்லாஹ் தஆலா. அப்ப என்னடா இந்த இடத்துல கினா வசதி, அதாவது சொத்து பொருளாதாரம் என்பது உள்ளத்துடைய பொருளாதாரம் தான் என்பதை குறிப்பதற்காக முதலாக இமாம் புகாரி அவர்கள் இந்த வசனத்தை பதிவு செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக 6446வது இலக்கம், எந்த தலைப்பை இமாம் புகாரி பாருங்க, எல்லாத்துலயும் தலைப்புக்கு பிறகு குர்ஆன் வசனம் வருது, அது பிறகு தான் அவர் போட்ட தலைப்புடைய ஹதீஸ் என்ன செய்து வருது. 6446வது இலக்கம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸல் கினா, வசதி என்பது, பொருளாதாரம் என்பது, அன் கஸ்ரத்தில் அரத், நிறைய பொருள்கள் இருப்பது அல்ல, நிறைய வசதிகள் ஒருவனுக்கு இருப்பதல்ல கினா என்பது, உண்மையான வசதி என்பது. வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ், உண்மையில் வசதி என்பது கினன் நஃப்ஸ், எனது உள்ளத்துடைய அந்த வசதி தான், எனது உள்ளத்துடைய அந்த போதும் என்கின்ற மனப்பான்மை தான் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. உள்ளத்துடைய வசதி, உள்ளத்துடைய போதும் என்கின்ற தன்மை தான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புள்ள, அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப் வல் கினா. இங்க கினா என்ற ரசூலுல்லாஹ் பொருளாதாரத்தை இல்லை, போதும் என்ற மனப்பான்மை, போதும் என்கின்ற மனப்பான்மையை கேட்டல் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ரசூலுல்லாஹ் லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் அரத் வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ். அன்புள்ள சகோதரர்களே, நிறைய நம்ம பார்க்கலாம், பொருளாதாரம், வசதிகள், சொத்துக்கள் எல்லாம் கிடைத்தும் மனதில் ஒருவனுக்கு அல்லாஹ் தஆலா திருப்தியை கொடுக்கவில்லை என்றால் அவன் பெரிய நஷ்டவாளி, அவன் பெரிய நஷ்டவாளி. அல்லாஹ் தஆலா பொருளாதார வசதிகள் அளவாக கொடுத்து மனதில் அவனுக்கு திருப்தி கிடைச்சிட்டா அவன் மிகப்பெரிய ஒரு செல்வத்தில் என்ன செய்யறான் இருக்கிறான், அவனுக்கு ஒரு திருப்தி கிடைச்சிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த திருப்தி தான் அவர்களை வாழ வச்சதை நம்ம பார்க்கிறோம். திருப்தியின்மை இருந்தால், வசதி இருந்தால் என்ன செய்யும், அழிபட்டு போயிடும். அதே போல திருப்தியோட தெரிக்கிறான்டா, சாதாரண பொருளாதாரம் இருந்தால் என்ன செய்யலாம், அவன் வாழ்ந்து கொண்டு போகலாம். திருப்தி தான் ஒருவனுடைய பொருளாதார எல்லையை தீர்மானிக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். திருப்தி தான் ஒருவனுடைய பொருளாதார எல்லை. இயல்பிலேயே யாரும் முழுமையா திருப்தி அடைய மாட்டாங்க, அதான் வாழ்க்கை. ஆனா திருப்தி என்கின்ற உணர்வை ஈமான் என்ன செய்யணும்,
எங்களுக்கு நிறைய தரணும். அதனால தான் அல்லாஹும்ம யஸ்அலுக்கல் ஹுதா, முதலாவது நேர்வழி, வத்துகா இறையச்சம், வல் அஃபாஃப் பேணுதல், அதுக்கு பிறகு தான் வல் கினா போதும் என்ற மனப்பான்மை. இது மூன்று வந்தால் தான் அது என்ன செய்யும், வரும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த துஆ என்ன செய்கிறது, எங்களுக்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தியோடு இந்த தலைப்பு என்ன செய்கிறது, முடிகிறது. வரக்கூடிய வாரம் ஃபதுலுல் ஃபக்ர், வறுமையின் சிறப்பு என்கின்ற தலைப்பில் புகாரி சில விஷயங்களை கொண்டு வருகிறார். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலே பார்ப்போம். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.